இது சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். SK25 இந்த படத்தோட டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா இவங்க 3 பேர்த்தோட லுக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. 3 பேருமே பார்க்க சூப்பரா இருக்காங்க. இந்த டைட்டில் டீசரை பாக்குறப்ப படம் 80s 90sல நடக்கிற மாதிரி இருக்கு. படத்துக்கு பராசக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட கிளாஷ் விட்டுருக்காரு நம்ம விஜய் ஆண்டனி. ஏன்னா SK-க்கும் 25, விஜய் ஆண்டனிக்கு 25. இவரோட சக்தி திருமகன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இதுல என்னப்பா கிளாஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு தெலுங்குல பராசக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் படம் பேரும் பராசக்தி. 2 பேர்த்துல யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த டைட்டில கொடுத்தாகணும். இங்க தாங்க நம்ம விஜய் ஆண்டனி கூலா ஹேண்டில் பண்ணிருக்காரு. டைட்டில நீங்களே வச்சுக்கோங்க, நான் இன்னொரு டைட்டில ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் நம்ம ஜெயம் ரவிக்கு டபுள் டமாக்காங்க. ஏன் அப்படின்னா, அவரோட 34வது படத்தோட டைட்டில் டீசர் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு கராத்தா பாபு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கவினை வச்சு டாடா அப்படின்ற படத்தை எடுத்த கணேஷ் கே பாபு தான் இந்த படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட டைட்டில் டீசர் வேற லெவல்ல இருந்ததுங்க. ஏன் அப்படின்னா, ரியலா பார்லிமெண்ட்ல என்ன நடக்குமோ அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ண மாதிரி இருந்தது இந்த டைட்டில் டீசர். இந்த படத்துல நம்ம ஜெயம் ரவி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி, என்னோட பேர் இனிமேல் ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க, ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு பெஸ்ட் டிரான்சிஷனா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஜெயம் ரவி அப்படின்னு போட்டு டக்குன்னு அதை மாத்தி ரவி மோகன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்க்க சூப்பராவே இருந்தது. தனுஷ் இவரு வாரம் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காருங்க. இந்த வாரமும் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பாலிவுட்ல ராஞ்சனா, அத்ராங்கி இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஆனந்த் எல் ராய் அடுத்து நம்ம தனுஷ் வச்சு இன்னொரு படம் பண்றாரு. அந்த படத்தோட அப்டேட் வெளியே வந்திருக்குங்க. தேரா இஸ்க் மீன் அப்படின்ற இந்த படத்தோட அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தனுஷ் கேரக்டரை காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் காமிச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. அம்பிகா பதில நம்ம எப்படி அழுவ வச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல நம்மள கேரண்டியா அழுவ வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருந்தது. சாய் அபியங்கர் இவரோட அடுத்த ஆல்பம் சாங் சித்திரபுத்திரி ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதுல நம்ம மீனாட்சி சௌத்ரி அவங்களுக்கு பேரா பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப பிடிக்கல, ஆனா கேட்க பிடிக்குது. கண்டிப்பா எல்லாருமே இந்த சாங் லைக் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம சூர்யா ஃபேன்ஸ் பயங்கரமா ஜாலியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவரு தான் சூர்யா 45க்கு மியூசிக் பண்ண போறாரு. எப்படி பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த ஆல்பம் சாங் பாக்குறப்ப கண்டிப்பா தரமா பண்ணிடுவார் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நீங்க இந்த ஆல்பம் சாங் கேட்டிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது அப்படின்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஆக்டர் நாக சைத்தன்யா, சாய் பல்லவி இவங்க காம்பினேஷன்ல ரெடியா இருக்க ஒரு படம் தான் தண்டேல். இந்த படத்தோட ட்ரைலர் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஆடியோ லான்ச் நடந்தது. இந்த படத்தோட ட்ரைலரை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ கீழே சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லாம சாய் பல்லவி ஆல்ரெடி அமரன்ல கலக்கிருப்பாங்க. இதுலயும் பயங்கரமா கலக்கிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் நம்ம தல படத்தோட காம்படிஷன்ல களத்துல இறங்கி இருக்குங்க. February 6 நம்ம தலையோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது. February 7 இந்த தண்டேல் படம் ரிலீஸ் ஆக போகுது. 2 படத்துல இது கலெக்ஷன் பண்ண அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா விடாம கஷ்டப்பட்டு இருந்த படம் தான் விடாமுயற்சி. கன்ஃபார்ம் February 6 ரிலீஸ் ஆக போகுது. டிக்கெட்லாம் வந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, நான் எடுத்து படத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னு இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி வாரம் சினிமா நடக்கிற தரமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்